அது அந்த மார்பகத்தில் ஏற்பட்ட கட்டி, அந்த கட்டியை சுற்றி ஒரு தின் ரிம் ஆஃப் டிஷ்யூ மட்டும் எடுப்போம். அப்புறம் கையக்கு இருக்கிற நெறிக்கட்டிகளை மட்டும் எடுப்போம். ஸோ என்டையர் பிரெஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு டவுட் வரும், அந்த கட்டியை நீங்கள் மட்டுமே எடுத்தாலும் 2 பிரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் ஷேப் அண்ட் சிமெட்ரி வருமே டாக்டர், அதாவது 2 ஒன்று போல இருக்காதே, ஒரு வித்தியாசம் இருக்குமே அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, அதுதான் அடுத்தது பேசப்போம். ஸோ அதுக்கு பேர் வந்து ஆன்கோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கேன்சர் சர்ஜரி பிளஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதான் வந்து ஆன்கோபிளாஸ்டி அப்படின்ற டேர்முடைய மீனிங். ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பிரஸ்ட்ல இருக்கிற கட்டியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ண அப்புறம் எவ்வளோ டிஃபெக்ட், அந்த கட்டி எடுத்த அப்புறம் எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த எம்டி ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாதான் 2 பிரஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது சர்ஜரி பண்ண ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்கும். அதை 2 டெக்னிக்கில் பண்ணுவோம். ஒன்று, அந்த அருகில் உள்ள திசுவே வந்து எடுத்து போடுவோம். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக், டைப் 1 ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அடுத்த டெக்னிக் என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அங்கே ஏற்பட்ட அந்த ஒரு வெற்றிடத்திற்கு திசு வந்து மார்பகத்துக்கு கீழே இருந்தோ அல்லது இந்த கை அக்கிள் பக்கத்தில் ஆக்சிலால இருந்தோ நம்ம எடுத்து போடுவோம். அது வந்து டைப் 2 ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது டைப் 1 2 அப்படின்றது நம்ம அந்த கட்டியை ரிமூவ் பண்ண அப்புறம் எவ்வளோ கேப் எம்டி ஸ்பேஸ் அங்கே கிரியேட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண வேண்டும். பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னா, சர்ஜரி பண்ணி முடிச்ச அப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கான அடையாளம் அந்த மார்பகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் தான் அந்த ஆன்கோபிளாஸ்டியோடைய ஒரு மெயின் எய்ம்.